எல்லாருக்கும் வணக்கம். ஆந்திரா மெஸ் ஒரு நல்ல காமெடி படம். டைரக்டர் ஜெய் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. மோரோவர் ஃபர்ஸ்ட் நாள்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. நல்லா ஜாலியாக நல்லா கூப்பிட்டு சொன்னார், நல்லா கூலாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கேமராமேன் மகேஷ், இவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. டோட்டல் டீம் எல்லாருமே வந்து நடிக்கிற மாதிரி ஒரு இது தெரியாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் காமெடி மூவின்றதோட அந்த நடிக்கிறப்பே வந்து ஒரு காலையில் 9 மணி ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ காமெடியாக இருக்குது செட்டு. ஸோ இட்ஸ் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ தேங்க் ஜெய் ஃபார் தட். தேங்க்ஸ் அ லாட். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் மூவியாக இருக்குன்னு டெஃபினட்டாக நம்புகிறேன். வித் ஆல் சப்போர்ட் அண்ட் காட்ஸ் பிளஸிங். தேங்க்யூ. என் பேர் மதிவானன். நான் இப்போ தான் ரீசெண்டாக ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரிஜினலாக ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மர்னா. நான் முதல்ல மயக்கம்னு ஒரு படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் வல்லமில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஜெய் சார் சொன்ன மாதிரி வந்து எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு ஆந்திரா மெஸ் டேர்ம் இருக்குது. ஸோ வந்து பருப்பு பொடி மாதிரி அது ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயம். அது இருந்தாலும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அது மாதிரி அது வேலையை மட்டும் கரெக்டாக காமிச்சிட்டு போயிடும். அதான் என்னோட கேரக்டர் நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஜெய் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அவர் ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில், சக்ஸஸ் கம்ஸ் டு தி வேக்கியஸ் பீப்புள் அப்படின்னு. ஸோ இந்த டீமில் இருக்கிற எல்லாமே பயங்கர வேக்கி தான் நினைக்கிறேன். அண்ட் படமும் அவுட்புட் அப்படி தான் இருக்குது. ஸோ எனிவே உங்களோட சப்போர்ட் ஃபார் திஸ் வேக்கி ஃபிலிம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், மை நேம் இஸ் ஜான் சந்தீப். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் இன் டு films. இதுக்கு முன்னாடி பேசிக்கலி I'm a theatre actor. மாற்றி ஏன்னா இன்ஃபேக்ட் ஒர்க் ஃபார் த சேம் தியேட்டர் குரூப் கோஇன்சிடென்ஷியலி பார்த்தீங்கன்னா. இந்த படம் பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐ திங்க் நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன், நிறைய இங்கிலீஷ் படம் கூட பார்த்துருக்கேன். த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸலன்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு ஜெய் முகேஷும். த வே தேவ் அண்ட் த வே ஜெய் நரேட்டட் த கேரக்டர் டு மீ. அந்த கேரக்டர் சேது பற்றி சொன்னார். I was so amazed by the vision that he had for this character. So very impressed and I wish all the best and I hope our movie does really, really well. Thank you. வணக்கம். ஓனாய் மாட்டுக்கு டீமுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆந்திரா மெஸ். டோட்டலி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெய் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஆஃபீட்டான ஒரு அட்டெம்ப்ட். ஐ திங்க் எவ்ரிபடி வுட் லவ் திஸ் மூவி. தேங்க்ஸ் அ லாட். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் பணிபுரியறதுக்கு முக்கிய காரணம் இசையமைப்பாளரும் இயக்குனரும் தான். இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் எழுதிட்டு போகும்போது முகம் சந்தோஷமாக இருக்கணும். நான் வந்து இமெயில் பண்ணி விட்டுருவேன், அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துருவாரு, அவர் சந்தோஷமாக இருப்பார். சரி இந்த இது வந்து ஓகே ஆயிரும் அப்படின்னு நம்ம உட்காந்தா இதை விட நம்ம வேற வந்து ஒரு பெட்டராக ட்ரை பண்ணலாமே அப்படின்பாரு. சரி இவர் என்ன தான் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்மளும் தான் போராடுவாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஒர்க் பண்ணோம். ஓப்பனிங் லைன் மட்டும் அவருக்கு திருப்திகரமாகவே இல்லை, எவ்வளோ ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட வந்து ஒர்க் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அவரோடய நான் ஒர்க் பண்ணேன். உட்காந்தேன், அவரோட பேச 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 அவரோட ரசனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமையார். எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிற அந்த சந்தோஷம். கண்டிப்பாக நான் உங்களை திட்டல சார், ரொம்ப நான் ரசித்தேன் உங்களுடைய இலக்கிய ஆர்வம். வண்ண நிலவனை பற்றி பேசினாலும் அவர் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு, வண்ணதாசனை பற்றி பேசினாலும் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பாடல் நான் எழுத போனேன், நங்கூரக்காரி அப்படிங்கிற ஒரு வரியை வந்து ஓப்பனிங்காக போட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு வரையும் அவர் வந்து தேடல், இது வந்து ஒப்பேத்தலாம் அப்படின்னு நம்ம இல்லை சார் இது வந்து மியூசிக்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா இல்லை வேணாம், எனக்கு வந்து இதில் வேற ஒரு ஐடியாவாக நம்ம புது வார்த்தையாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா வார்த்தைகளையும் வந்து அவர் செதுக்கி எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் வந்து தாமதமானாலும் தரமாக வந்திருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாடல், அதுவும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க 3 பாடல்களும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது சாரோட வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம். கண்டிப்பா அவருடைய அந்த ரசனைக்கும் அவருடைய அந்த கதையமைப்பும் வந்து ஆந்திரா மெஸ்குள்ள நம்ம போயிட்டு சாப்பிட்டு வரும்போது ரொம்ப திருப்தியா வெளியே வருவோம். அதே மாதிரி இந்த ஆந்திரா மெஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு ரசிகனும் திருப்தியா வெளியே வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஷோபோட் ஸ்டுடியோஸ் அவங்க டைரக்டர் ஜெய், கேமராமேன் முகேஷ்,
அவங்களோட காஸ்டியூம் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நல்ல க்ரூ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன், அப்போ தான் எதுவும் மிஸ் ஆகிட போகுது. அதான் சொன்னோன்னே ஜெய் சொன்னாங்க எங்கே போட போகிறோம் அப்படின்னு. பிரசாத்தில் போட போகிறோம். பிரசாத்தில் போட போகிறோமா? ஆனால் பிரசாத்தில் போட போகிறீங்கன்னு சொன்னால் நம்ம ட்ரெய்லர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இன்னொரு படம் ஓடுவோன்னே அதுக்கு தான் கிளாப்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளது போடுவோம். ஆக்சுவலாக அதோட நம்மளது நல்லா இருக்கணும். இல்லை நம்மளது எல்லாம் நல்லா இருக்கும். அதில் ஒரு ஹீரோ தான் வராது, இதில் நிறைய ஹீரோ வராங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இது எப்படியும் அவங்க வந்து ஒரு நாள் அவங்களோட அசோசியேட் ராபர்ட் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அது ஃபோன் வந்து அது புது பேர் இல்லாத நம்பர். அது ஒரு நம்பர் வந்து, சார் நான் ராபர்ட்டுன்னு பேசுகிறேன், டைரக்டர் ஜெய் அவங்க கூட இருக்கேன் அசோசியேட்டாக, உங்களை ஆக்ட் பண்ண வைக்கணும்னு எங்கள் டைரக்டர் ஆசைப்படுறாரு, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாப்புல. நாங்கள் அது சரி வாங்க அப்படின்னு சொன்னால் கேலரிக்கு வந்தாங்க. அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்கெங்கேயோ பார்த்துருக்காங்க. அப்புறம் பிசி ஸ்டாரோட இருந்தது. நீங்கள் பார்த்தா பிசி ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாப்புல. ஸோ அதெல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த கேரக்டரு. ஆனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைண்ணே, பணத்தை தூக்கிட்டு ஓடிடணும். இது ரொம்ப எவ்வளோ பல கோடி ரூபாயை தூக்கிட்டு ஓடுறது கேட்கறதுக்கே காதுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. உடனே நிக்கில் அண்ணனுக்கு கேட்டேன். அண்ணன் சொன்னாப்புல, அண்ணன் இது ரொம்ப பழக்கமான கதை, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை, அனுபவ ரீதியான கதை. ஸோ விட்றாதீங்கன்னு டக்குன்னு தூக்குனாதான் பெட்டியாருனாப்புல. ஸோ நான் தூக்கிட்டேன். ஸோ அப்புறமா நல்லா போச்சு. அது அப்புறம் நடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஈஸியாக முடியல. அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் ஓகேங்க அப்படின்னு சொன்னாப்புல. தாடியை வந்து கொஞ்சம் கலராக வேணும், ஒயிட்டாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் பண்ண வந்து சில்வர் கலரில் பெயிண்ட் எல்லாம் போட்டாப்புல. இப்படி தானே அஜித் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக அது ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. இப்படி தான் போடுறாங்களோ மேக்கப். ஸோ எல்லாம் மேக்கப் போட்டுக்க நான் சொன்னேன்னா ஒரிஜினலாகவே எனக்கு ஒயிட் தாடி, எனக்கு மட்டும் இல்லை நிக்கலன்னா எல்லாருக்கும் ஒயிட் தாடி. நாங்கெல்லாம் டை தான் போட்டிருக்கோம். 15 நாள் டைம் கொடுங்க, ஒரிஜினல் வந்துடும் அப்படின்னா அந்த 15 நாள் டைம் கொடுத்தாப்புல. அந்த 15 நாளைக்குள்ள இன்னொரு விஷயம் பண்ணாப்புல. அது எப்போதுமே அந்த முடிகிறப்போ தான் அந்த பஞ்சை அவங்க வைப்பாங்க. சில பேர்கிட்ட நான் கூட இருந்தப்போ பார்த்துருக்கேன். அதே விஷயம் அங்கேயும் பார்த்தேன். இவர் தானே சஞ்சீவி அப்படின்னாப்புல. அவர் ஒருத்தர் அமைதியாக அப்படி கிட்ட வந்தார். இவர் வந்து கூத்துப்பட்டறையில் இருக்காரு, ஒரு 10 நாள் 15 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாருன்னாரு. சரிண்ணே, ஓகேண்ணே. ஒரு 15 நாள் என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏதாவது கேட்பாரு, பதில் சொன்னா ஏன் இப்படி சொல்றீங்க, எதுக்கு இப்படி சொன்னீங்க, வேற என்னங்க சொல்றது, நீங்க கேட்டீங்கன்னா வாயை திறந்து தானே சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது, சாதாரணமா சொல்லுங்க, சாதாரணமா சொல்லுங்க. ஒரு 15 நாள் பெண்டை கழட்டி சாதாரணமாக்கிட்டாரு. நான் சொல்லிட்டேன் சார் டைரக்டர்கிட்ட உங்களை பத்தி, அவர் சாதாரணமாயிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அந்த 15 நாள் என்ன ட்ரெயின் பண்ணாங்கன்றது அந்த ஃபிலிம்ல ஒர்க் பண்றப்போ தெரிஞ்சுது. என்ன தேவையோ அது அந்த சஞ்சீவி கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி இவரை மோல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அவங்க கரெக்டாக மோல்ட் பண்ணாங்க. அப்புறமா கூட அப்படி டெக்னீஷியன் வைஸாக சொல்லிட்டு வரேன். அடுத்து கேமராமேன் முகேஷ். அதாவது எப்படி சொல்றதுன்னா, மத்தியானம் 2 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் முடியும். 1.5 நாள் ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கும். காலையில் 6 மணிக்கும் எல்லாருமே தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. இது விட்டா 6 மணிக்கும் தொடர்ந்து போயிடுவாங்க போல இருக்கு. ஸோ எல்லாம் எனர்ஜியாக உட்காந்துட்டு அப்படியே தெளிவான ஒரு டீம். யார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே. அதுக்கு தான் பார்த்தா 2 ப்ரொடியூசருமே அப்படியே சைடில் பார்த்துருக்கு. யாருமே மிஸ் ஆகாம, யாருக்குமே தூக்கம் வராமல் முழிச்சுட்டே இருக்கு ஒரு டீம். அடுத்து அவங்க காஸ்டியூம் டிசைனரை சொல்லணும். அவங்க முதல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு காமிச்சாங்க. ஸோ எனக்கு போட்டு விட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் என்னடா அது ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன். ஸோ எல்லாம் நல்ல டீம். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாருமே வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட், என்ன சொன்னீங்கனாலும் டக்குன்னு நடிப்பாங்க. அதனால பரத்தை நம்ம சவாலே சமாளிலாம் எடுத்த மல்லியம் ராஜகோபால் சாரோட சன், ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாம் ஒரு தாடி கீடிலாம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க தாடிலாம், அந்த தாடி மேட்ரும் ரொம்ப முக்கியமான மேட்ரு.
நீங்கள் எல்லா தாடியும் ஒன்றா ஒரு இடத்துக்கு புறப்பட்டு வந்துருங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி சைடு ஃபுல்லாக எடுங்க, இந்த சைடு ஃபுல்லாக எடுத்துருங்க, அந்த சைடு ஃபுல்லாக எடுத்துருங்கன்னு சொல்லி எல்லா தாடியும் ட்ரிம் பண்ணி அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த லுக் ஒரு அமைக்கவரெலாம் பார்க்குறப்போ ஃபிலிமில் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ படம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குறை, இங்கே ஹீரோயின் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. உங்களுக்கே இப்படி இருக்குன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமானது தான். ஜெய் அண்ணன் சொன்னார், இப்போவே அதெல்லாம் காமிச்சிடக்கூடாதுன்னு, ஃபஸ்ட்டு ஷெட்யூலு வெறும் ஆம்பளைங்களா ஷூட்டிங் போவோம், செகண்ட் ஷெட்யூல் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சாங் இது வரப்போ நிச்சயமாக இந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்க. இது வெறும் ஆண்கள் நடிக்கும் படம் இல்லை, நிறைய பெண்களும் நடிக்கிறாங்க. படம் வந்து நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியோட நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு. அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. எல்லா சாப்பாட்டில் இருக்க எல்லா அரிசியும் நசுக்கி பார்க்க முடியாது. நான் ஒர்க் பண்ண இந்த 10 days அந்த ஷெட்யூல் ஃபினிஷ் பண்ண வரைக்கும் நான் பார்த்தது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. ஷோபோட் நிறுவனத்தின் மூலம் இங்கு வந்துள்ள அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய முதல் படைப்பு. நான் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு உங்க அனைவரின் சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்க அனைவரும் என்னையும் என் டீமையும் ஊக்குவிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஷோபோட் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் ஆந்திரா மெஸ் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஆந்திரா மெஸ் ஏன் எல்லாருமே டைட்டில் கேட்குறாங்க? ஆந்திரா மெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இன்னொன்று ரொம்ப கேட்சியான விஷயம். ஃபுட் ரிலேட்டட் இது எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஆந்திரா மெஸ் ரொம்ப பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்கு. அது நாங்கள் வந்து வேற விதமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். லைக் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு ஸ்பைஸை வந்து டினோட் பண்ணுற மாதிரி. ஒருத்தன் பயங்கர காரசாரமாக இருப்பான், ஒருத்தன் வந்து ஒரு புளிப்புத்தன்மையோடு இருப்பான், ஒருத்தன் வந்து ஸ்வீட்டாக இருப்பான். ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் வந்து அதில் டினோட் பண்ணுறோம். இதில் ஆந்திரா மெஸ் அப்படிங்கிறதோடைய இந்த மெட்டஃபருங்கிற விஷயம் த்ரூ த மூவி ட்ராவல் ஆகுது. ஆக்சுவலாக படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்களோட ட்ராவல் வந்து இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். அதான் கதையே. ஒரு சின்ன சம்பவம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பலே பாண்டியா, பிடியமோன், வாக் வாட்டர் கட்டிங் இதில் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து சினிமாவில் வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கல, தியேட்டர் தான் பண்ணியிருந்தேன். பட் பீப்புள் ஹூ ஆக்டட் இன் மை பிளேஸ் have gone on to become actors in movies and have become directors. So எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் பண்ணலான்ட்டு. ஸோ அப்படிதான் நான் வந்தேன் இந்த துறைக்கு. இந்த படத்தை பற்றி சொன்னேன்னா, as the director has already said, ரொம்ப வாக்கியான காமெடி. கேரக்டர்ஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். இப்போ டீசரில் பார்த்தோம்னா அப்போ வந்து நமக்கு தெரியுது வந்து யூஸ்வல் படம் மாதிரி இருக்காது, டெஃபினட்டாக வந்து வித்தியாசமாக இருக்கும். எனக்கும் ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் டு திஸ் சாய்ஸ். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி.